நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி ஓரசோலை பகுதியிலே இருந்து ஒரு சிறப்பான தகவலை செய்தியை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்காக வழங்கியிருக்கிறார். ஓரசோலை பள்ளியினுடைய 30 விழா சிறப்போடு சீரோடு நடைபெற்றதாக அதனுடைய தலைமை ஆசிரியராக இருக்கின்ற நல் இதயம் கொண்ட ஆசிரியர் திலகம் ஐயா நஞ்சுண்டன் அவர்கள் தெரிவித்தார் என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டம் ஓரசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் 78வது ஆண்டு விழா, விளையாட்டு விழா, ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா என 30 விழா நடைபெற்றது என்றும் கோத்தகிரி வட்டார கல்வி அலுவலர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தினார் என்றும் கோத்தகிரி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக நீதியரசராக இருக்கின்ற வனிதா மற்றும் முன்னாள் குன்னூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு சாந்தி ராமு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பங்கேற்று சிறப்புரை ஆற்றி மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் என்றும் போரங்காடு சீமை தலைவரான ராமா கவுடர், காவல்துறை ஆய்வாளர் திரு ஜீவானந்தம், பள்ளி தலைமை மேன்மை குழு தலைவர் நிஷாந்தி, கவுன்சிலர் சகுந்தலா காளிதாஸ், அட்டவணை ஐயா சாமி முன்னணி வகித்தார்கள் என்றும் முன்னதாக வந்திருந்த அனைவரையும் தலைமை ஆசிரியர் திரு நஞ்சுண்டன் அவர்கள் வரவேற்றார் என்றும் ஆசிரியர் கமலா ஆண்டறிவிக்கை வாசித்தார் என்றும் நவ தலைவர் ஆல்வாஸ், பார் கவுன்சிலர் குயிலரசன், பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியம், ஜேசிஐ தலைவர் விவேக், பொந்தோஸ் தேவி என பலரும் இதில் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் பட்டதாரி ஆசிரியர் சசிகுமார், ராஜு, நவா திட்ட குழு இயக்குனர் புஷ்பராஜ், செந்தில் குமார் ஆகியோர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள் என்றும் இதில் தொடர்ந்து முன்னாள் இந்நாள் மாணவ செல்வங்கள் குண்டாடா பள்ளி, மிலித்தேன் அரசு உயர்நிலை பள்ளி மாணவிகள் பரதநாட்டியம், கரகம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளோடு அங்கே பாரம்பரியமாக வாழுகின்ற மக்களுடைய படுகா நடனமும் சிறப்போடு நடைபெற்றது என்று தெரிவித்தார்கள். இதில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்றும் தலைமை ஆசிரியராக இருக்கின்ற ஆசிரியர் திலகம் ஐயா நஞ்சுண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயமும் வழங்கப்பட்டது என்றும் இதை போல 80 மாணவிகளுக்கும் விழாவில் பரிசுகளும் கேடயங்களும் வழங்கப்பட்டது என்றும் இந்த நிகழ்ச்சியில் இராணுவ வீரர் ராஜகோபால், வருவாய்த்துறை மகேஷ்குமார், கூட்டுறவு வங்கி ரவி, நாட்டுப்புற கலைஞர் கெட்டிக்கொம்பை கணேஷ், ஆசிரியர்கள் ரவி, சுகந்தி, சகுந்தலா, ஓரசோலை காமராஜர் நகர், அண்ணா நகர், பூபதியூர் நாட்டுக்கலை தலைவர் பூஜாரி பாபு போன்றவர்களும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு ஆசிரியர் திலகம் நல்லிதயம் கொண்ட ஐயா நஞ்சுண்டன் தலைமை ஆசிரியர் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதனை சிறப்போடு தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்து அந்த மாணவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும்
ஆசீர்வாதத்தையும் வழங்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, தற்பொழுது அனைத்து பள்ளிகளிலும் ஆண்டு விழாவானது வெகு விமரிசையாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. நேற்றைய தினம், நேற்றைய முன்தினம் தொடர்ந்து விழாக்கள் எல்லா பள்ளிகளிலும் அரசாங்கமானது ஊக்குவித்து, இதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களுக்கு அந்த அப்பார்ட் ஃப்ரம் த அகடமிக்ஸ் அவங்களுடைய அதாவது பசங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸை அரசு அதே மாதிரி மருத்துவமனை பிரைவேட்டே இருக்கக்கூடாது, பிரைவேட் மருத்துவமனையே இருக்கக்கூடாது, எல்லாமே அரசாங்கம் எடுத்து நடத்தணும். அப்போ அங்கே ஏழை பணக்கார எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அப்போ அதுக்குண்டான மதிப்பு அந்த இடத்துல கிடைக்கும். நிச்சயமாக எதிர்காலத்தில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பள்ளியில் படிக்கின்ற நம்ம குழந்தைகள் மென்மேலும் வளர வேண்டும். அவர்களும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக மற்றும் பல்வேறு துறைகளில் வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்தி, அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர் பெருமக்களாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் மனதார வாழ்த்தி, இந்த வாய்ப்பளித்த அனைத்து பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல ஒரு 2 நிலையும் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். குழந்தைகளை படிக்கிறாங்க. அந்த 18 குழந்தைகளையும் வேற வேற ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகளையும் பிசியோதெரபிஸ்ட் இவங்க அவங்களை கவனித்துக் கொள்ள வேலை அவங்களுக்கு திவ்யா நடக்குவாங்க. திவ்யா உங்களுக்கு திவ்யா இன்னொரு சிறப்பான காரியத்தை இந்த நிகழ்ச்சியில சுமார் 80,000 செலவுல நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல நம்ம உணவுக்கு எல்லாரும் மக்கள் எல்லாம் வரணும்னா சும்மா பசுவோட இருப்பாங்க, ஏதோ சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது பிளான் பண்ணும்போது திவ்யா கொடுத்த ஒரு வழிகாட்டுதலில் உப்பதரை சாய் ட்ரஸ்ட் அங்கே ஒரு 200 Thank you.
உறுதியாக தெரிவித்த போது விழாவில் கமிட்டியினர் முன்னாள் கவுன்சிலர் சிவக்குமார், லால்ஜி, சதீஷ்குமார், ராஜா பெரியசாமி, ராஜன், கிஷோர் ஆகியோர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அழகாக நடத்தினார்கள் என்றும் கலை நிகழ்ச்சி பார்ப்போரை கவர்ந்தது என்றும் இதில் பெற்றோர், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார்கள் என்று நமது செய்தியாளர் அமீத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து எத்தோடு நகர்வலும் நிறைவு பெறுகிறது. வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இதனை நேர்த்தியாக சிறப்போடு தொகுத்து அழகாக நமது நகர்வள பகுதிக்கு நேயர்களுக்கு சிறப்பான ஒரு செய்தியாக வழங்கியிருக்கிறார் என்று அவருக்கும் பாராட்டினை தெரிவித்து நமது செய்தியாளர் அமீத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் யூடியூபில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, தலைமை ஆசிரியர் நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து ரசிகர் பெருமக்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் பார்த்த இந்த நடன நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி, ஆண்டு விழா என்று சிறப்பான நிகழ்ச்சி எப்படி இருந்தது, எந்த குழந்தை சிறப்பாக ஆடியது, எந்த நிகழ்ச்சி உங்களை கவர்ந்தது என்று நமது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே உங்கள் கமாண்டை தெரிவிக்க வேண்டும். உங்களது கருத்துக்களை கருத்து பகுதியிலே சென்று தெரிவித்தால் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இன்னும் தொடர்ந்து நமது நீலமலை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்வதற்கு எங்களுக்கு உற்சாகம் ஏற்படும் என்று செய்தியாளர் அமீத் அவர்களோடும் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடும் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்